ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 2ல் பின்னை தாண்டிய நம்பிக்கை அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற பாடமும், பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் அவருடைய பெருமாள் திருமொழி அப்படின்ற பாடமும், பரிபாடல் கீரந்தையார் அவருடைய பரிபாடல் அப்படின்ற பாடத்தையும் பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2ல் விண்ணை தாண்டிய நம்பிக்கை, இலக்கண பகுதி, கலை சொல், இது எல்லாத்தையுமே பார்ட் 2ல் பார்க்கலாம். அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குது, அவங்களுடைய பயத்தை போக்குது, பழைய தவறான புரிதல்களையும் நீக்குது, அப்போ எண்ணங்களை மாற்றுது. அறிவியலால் ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த கருத்து பின்னாடி காலத்தில் மறுக்கப்படும் போது அப்போது மீண்டும் மீண்டும் ஒரு புதிய தடங்களை பதித்து புதிய பாதையில் தான் அறிவியல் இயங்குது. அப்போ இயற்கையின் மர்ம முடிச்சுக்களாவுக்கும் இந்த அறிவியல் சிந்தனை போற்றுதலுக்குரியதாக இருக்குது. அதிலும் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் கூட அறிவியலின் இயங்கும் தன்மையை அறிந்து புதிய உண்மைகளை சொன்ன ஒருவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். பள்ளி மாணவர்களை எல்லாருமே ஒரு சுற்றுலா அழைத்து போகிறாங்க. அதில் முதலாவதாக சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்துக்கு அழைத்து செல்கிறாங்க. எங்கே இருக்குது? சென்னை கோட்டூர்புரத்தில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம். அப்போது அவங்கள கோளரங்க இயக்குனர் அவங்க வரவேற்று பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தோட செயல்பாடுகளை அறிமுகம் சொல்கிறாரு. அப்போது பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எப்போ நிறுவப்பட்டாங்க அப்படின்னா 1988 நிறுவியிருக்காங்க. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா 1988. இந்த பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் மொத்தம் 10 காட்சிக்கூடங்கள் இருக்கான். பரிணாம வளர்ச்சி பூங்கா, புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா, இயந்திரவியல் பூங்கா அப்படின்ற மாதிரி பல இங்கே இருக்குது. மேலும் குழந்தைகள் விளையாடத்தக்க பொம்மைகளை கொண்ட பூங்காவும் இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கோளரங்கம் அப்படின்னு பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை இங்கே தான் இருக்குது. இந்தியாவிலேயே முதலாக 360 360 பாகை அரைவட்ட வானத்திரை இங்கே தான் இருக்குது. இது 2009 அமைச்சிருக்காங்க. அதாவது பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1988, கோளரங்கம் 2009. அங்கே உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே அண்டவெளியின் காலம் குறித்தான விளக்கம் தொடங்குறதுக்கு முன்னாடி திரையில் சக்கர நாற்காலி அமைந்துள்ள ஒருவரோட படம் தெரியுது. அரங்கில் எல்லாரும் முழு அமைதியாகிறாங்க. அப்போது அந்த இயக்குனரோட குரல் பின்னணியிலிருந்து விளக்கம் அளிக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாணவர்கள் அதை உற்று பார்க்கும்போது தலை வலது பக்கம் சாய்ந்து கீழிருக்கும் சில பற்கள் மேல் உதட்ட அழுத்தி நிற்குது. அவர் அமர்ந்திருப்பது கனிப்பொறியுடன் சேர்ந்த சக்கர நாற்காலி. அவரின் கன்னத்தின் தசைகள் சிறிது அசையுது. அந்த படத்துக்கு கீழே மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனே புத்தி கூர்மை, அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயேன்னு எழுதியிருக்கு. இந்த கூற்று சொன்னது யாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கூற்று யார் சொன்னதோ அவங்க தான் அந்த படத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு. ஆனால் மாணவர்கள் உடனே ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த கூற்று யாருடையது? ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவங்களுடையது. இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் தான் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுறாரு. கேட்கலாம், தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். இங்கிலாந்துல மருத்துவமனை ஒன்றில் 1963ஆம் ஆண்டு 21 வயது இளைஞர் அனுமதிக்கப்படுறாரு. இங்கிலாந்துல 1961ல் 21 வயசுல. மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில தினங்கள் தான் உயிர் வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு பக்கவாதம் அப்படின்ற ஒரு நரம்பு நோய் பாதிப்பு இருந்திருக்கு. ஆனா மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவுக்கு 53 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்காரு. 1985 தான் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை அவர் இழக்கிறாரு. 85 இறுதியா எஞ்சியது என்னன்னா கன்னத்தோட தசையவும் கண் சிமிட்டலும் மட்டும்தான் இப்போ அவரால் இயங்க முடியும். கன்னத்தை தசையளவு மூலம் தன்னோட கருத்துக்களை கணினியில தட்டச்சு செய்துதான் வெளிப்படுத்துவார். அவரின் ஆய்வுகளுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவு கருவி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்பட்டது. அப்போ கருந்துளை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையினுள் ஈர்ப்பு எல்லையில் இருந்து கதிர்வீச்சுக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில கருந்துளையாக வெடித்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த கருந்துளைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமது பால்வீதியில கோடிக்கணக்கான விண்மீன்கள் இருக்கு இல்லையா? நமது பால்வீதியில கோடிக்கணக்கான விண்மீன்கள் இருக்கு. அதுல நம்ம ஞாயிறும் ஒன்று அப்படின்னா சூரியனும் ஒன்று. ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கி ஈர்ப்பு விசை கூடும்.
ஆயுள் காலம் முடியும் போது ஈர்ப்பு விசை கூடும். அதனால விண்மீன் சுருங்க தொடங்குது. அப்போ விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றலும் அதிகமாச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்தது. அப்படி ஒரு உண்மைதான் கருந்துளை பற்றியதும். புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனை எல்லாம் மிஞ்சுவதாகவே இந்த கருந்துளைகள் பற்றிய உண்மை இருக்கு. அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்போ அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர் தான் கருந்துளை அப்படின்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதல்ல குறிப்பிட்டவர். கருந்துளை அப்படின்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதல்ல குறிப்பிட்டவர் யாரு? ஜான் வீலர். சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பு எல்லைக்குள் செல்கிற எதுவுமே, ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள் சென்ற யாவும் வெளிவர முடியாததுனால இது கருந்துளை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு ஜான் வீலர் அப்படின்றவர். இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானது. அப்போது பேரண்ட பெருவெடிப்பு பற்றியும் கருந்துளைகள் பற்றியும் ஆய்வு செஞ்சவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகள் கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். இந்த புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் அப்படின்றத அவர் மறுத்தார். கடவுள் அப்படின்ற ஒருத்தர் கிடையாது. அப்போ பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த கூற்றை கொடுத்து யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட இந்த ஆராய்ச்சியோட முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட இந்த கதிர்வீச்சு, இந்த கருந்துளை பற்றிய கதிர்வீச்சோட ஆராய்ச்சி எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங், அதாவது ஹாக்கிங் கதிர்வீச்சுன்னு அழைக்கப்படுது. இது கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாகவே புரட்டி போட்டது. முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. ஆனால் ஹாக்கிங் அவருடையது கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் சொல்லி சொல்றாரு. கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட முன்னோடிகளை யாராருன்னு கொடுத்துருக்காங்க. ஐன்ஸ்டீன், நியூட்டன் முதலானோர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட முன்னோடி. அவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுறாரு இவரும். நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தோட கணக்கியல் துறையோட லூகாஷியன் பேராசிரியர் என்ற மதிப்புமிக்க பதவியில் இருந்தார். அந்த மதிப்புமிக்க பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகிச்சிருக்காரு. ஐன்ஸ்டீன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலமா கோட்பாடுகளை சொன்னார். ஐன்ஸ்டீன் E=mc² அப்படின்ற ஒரு கோட்பாடு. இது யாருமே ஏத்துக்கல. 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஈர்ப்பலைகள் இருக்கிறத உலகம் கண்டு கொண்டது. அப்போ கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டீன் போல கோட்பாடுகளாக வெளியிடாம விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்குனதுனால உலகம் கருந்துளை அப்படின்ற ஒரு கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது. E=mc² அப்படின்ற அவருடைய கூற்றை அவங்க ஏற்றுக்கலை. ஆனால் இவர் கூற்றா சொல்லாமல், அதாவது இந்த ஈக்குவேஷனாக சொல்லாமல் அப்படின்னா அதை விளக்கி சொன்னதுனால அதை எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இவர் வாங்கின விருதுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 முக்கியமான விருதுகள் வாங்கியிருக்காரு. இதில் பொருந்தாததுன்னு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, அமெரிக்காவின் அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது வாங்கியிருக்காரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, உல்ஃப் ஃபவுண்டேஷன் பிரைஸ், உல்ஃப் விருது, காஃப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு, ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் பிரைஸ், அமெரிக்க அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, காஃப்லி விருது, அடிப்படை இயற்பியல் பரிசு. இது 5 விருதுகளும் அவர் பெற்றிருக்காரு. ஓகே, அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கிங் கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனின் பிறந்த நாளில் இறந்திருக்காரு. கலிலியோ அவருடைய நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனோட பிறந்த நாளில் இறந்திருக்காரு. அப்போ அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் அந்த தற்செயலின் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 3 அறிவியலாளர்களுமே அவங்கவுங்க காலத்தில் பேரண்டத்தை பற்றி விளக்கியிருக்காங்க. அப்போ பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள் இவங்க 3 பேரும். ஹாக்கிங்குடைய துணிச்சல், உறுதி, அறிவாற்றல், நகைச்சுவை, உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றும் நினைவு கூறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்றவங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டது யாரு? ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த கூற்று முக்கியமானது. கொடுத்து யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்க வேண்டியது. பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் தொடக்க விழா நாயகராக இருந்தவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். 2012. அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களையும் பங்கேற்றிருக்காரு. அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு. சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானத்தில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்காரு. போயிங் 727 அப்படின்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையும்
உணர்ந்திருக்காரு. அப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் அப்படின்றத அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் நம்மளுக்கு காட்டுது. உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையா இருக்காது. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது தான் ஒருத்தவங்களுக்கு குறை அப்படின்ற உண்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் யாருன்னா ஸ்டீஃபன். அப்போ அறிவியல் உலகில் மட்டும் இல்லாமல் சமூக உளவியல் அடிப்படையில் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறிவியல் உலகில் மட்டுமன்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்போ இவரை பற்றின தன்னம்பிக்கை குறும்படம் ஒன்று திரையில வெளியிடப்படும். இதோட இந்த பாடம் முடிந்தது. இதில் ஒரு முக்கியமான ஒரு எழுதிய நூல்களை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்ற நூல் 40 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? 40 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எந்த ஆண்டு அப்படின்னா 1988 ஆண்டு வெளிவந்த இந்த நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்கள்கிட்ட பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேலே விற்பனையாயிருக்கு. இந்த நூல் எதை பற்றினது? பெருவெடிப்பு, கருந்துளை பற்றிய நூல் 1988 வெளிவந்திருக்கு. முன் தோன்றிய முத்தகுடி பாருங்க. கரூர் மாவட்டத்தின் கருவூர். கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்திரை. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்திரை சொல்ற நூல் என்னன்னா அகநானூறு. கரூர் அப்படின்ற ஊர் இருந்திருக்கு அப்படின்றத பத்தி சொல்ற நூல் என்னன்னா அகநானூறு. இந்த வரியை கொடுத்து என்ன நூல் கேட்டாலும் அகநானூறு தான். கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்திரை. கரூர் தான் முன்னாடி கருவூர் அப்படி சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. இதுல பாருங்க முக்கியமான 2 கூற்று கொடுத்திருக்காங்க. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுது. கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டதையும் அளக்கிறது. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது. அப்படி சொல்றவர் யாருன்னா ஐன்ஸ்டீன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு பாருங்க. வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்யுது. நிச்சயம் என் ஆராய்ச்சியை நான் சொல்வேன், என் ஆராய்ச்சி நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் அப்படி சொல்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். 2 முக்கியமானது. நமக்கு இதோட விண்ணை தானிய நம்பிக்கை அப்படின்ற பாடம் முடிந்தது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததா இலக்கணம் பொது அப்படின்ற ஒரு இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். இரு திணைனா என்ன? இருதிணை, ஐம்பால், இதெல்லாம் பற்றி மூவிடம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இருதிணைனா உயர்திணை, அக்ரிணை. 6 அறிவுடைய மக்களை உயர்திணைன்னு சொல்லுவாங்க. மற்ற உயிர்கள் அல்லது உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையும் அக்ரிணைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அக்ரிணைனா அல் குட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணைன்னு சொல்கிற சிறப்பு தமிழுக்கு மட்டுமே உண்டு. ஐம்பால் என்ன? பால் என்பது திணையின் உட்பிரிவு. பால்னா பகுப்பு, அதாவது பிரிக்கிறது. இது 5 வகைப்படும். உயர்திணை, அதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணையில் ஒன்றன்பால், பலவின்பால். ஒன்றை குறிச்சா ஒன்றன்பால், பன்மையாக இருந்துச்சுன்னா பலவின்பால். அப்போ உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் வீரன், அண்ணன், மருதன், இதெல்லாம் ஆண்பால் தானே, அப்போ ஆண்பால். மகள், அரசி, தலைவி, இதெல்லாம் பெண்பால். அதுலேயும் பன்மையாக இருந்துச்சு அப்படின்னா பலர்பால், மக்கள், பெண்கள், ஆடவர், இந்த மாதிரி. அக்ரிணையில் பால் பகுப்புனா ஒருமையாக இருந்தது அப்படின்னா அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால், யானை, புறா, மலை, அந்த மாதிரி. பலவற்றை குறிப்பது பசுக்கள், மலைகள், இந்த மாதிரி பன்மை. ஓகே, இப்போ பால் அப்படின்றதுல உயர்திணை, அக்ரிணை பார்த்தாச்சு. பால் பகுப்புகள் பார்த்துட்டோம். மூவிடம்னு என்னென்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை, மூவிடங்கள். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க விரிச்ச எடுத்துக்காட்டுகள். தன்மைன்னா என்னன்னா என்னை சேர்த்துக்கிறது, என் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்துக்கிறது. அதாவது தன்மை பெயர்கள் அப்படின்னா நான், யான், நாம், யாம், அதில் நானும் இருப்பேன். தன்மை வினைகள் வந்தேன், வந்தோம். முன்னிலை அப்படின்னா நான் இருக்க மாட்டேன். முன்னிலை பெயர்கள் நீ, நீவீர், நீங்கள், இந்த மாதிரி. முன்னிலை வினைகள்னா நடந்தாய், வந்தீர்கள், சென்றீர்கள். படர்க்கை அப்படின்னா நானும் இல்லை, நீங்களும் இல்லை, 3வது நபர். அவன், அவள், அவர், அந்த இடத்துல இல்லாத ஒரு நபரை பற்றி சொல்லக்கூடியதான் படர்க்கை. படர்க்கை பெயர்கள்னா அவன், அவள், அவர், அது, அவை. படர்க்கை வினைகள்னா வந்தான், சென்றால், படித்தனர், பேசினர்கள், பறந்தது, பறந்தன, இந்த மாதிரி பொதுவாக இல்லாத ஒன்று, அந்த இடத்துல இல்லாத ஒன்றை வந்து 3வது ஒரு மனிதர்களை பற்றியோ உயிரினத்தை பற்றியோ பேசுகிறது தான் படர்க்கை. அப்போது நான், யான், நாம், வந்தேன், வந்தோம் சொன்னால் தன்மை. நீ, நீவீர், நீங்கள் அப்படின்றத முன்னிலைப்படுத்தி சொன்னால் முன்னிலை. அது, அவன், அவள், வந்தான், சென்றார், இந்த மாதிரி சொன்னா படர்க்கை. இதுதான் மூவிடங்கள். தன்மை, முன்னிலை, படர்க்கை. அடுத்து வலு, வளா அப்படின்னா என்னன்னா இலக்கண முறைப்படி பிழை இருந்துச்சு அப்படின்னா அது வலு. பிழை இல்லைன்னா வளாநிலை. அதை பிழையா இருந்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இலக்கண ஆசிரியர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியது வலுவமீதி. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும்.
இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு. இருதினையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழையுடன் வந்தால் அது வலு. என்னென்னது? இருதினை, ஐம்பால், மூவிடம், காலம், வினா, விடை, இது எல்லாமே வந்து அதோட மரபுல பிழையா வந்துச்சுன்னா அது வலு. அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அது வலா. வலு, வலா கொடுத்துருக்காங்க பாருங்க. திணை செலியன் வந்தது. செலியன் வந்தது வந்து உயர்திணை தானே, வந்ததுன்னு வராது, வந்தான்னு தானே வரணும். ஆனால் இங்கே வந்தது அப்படின்னு கொடுத்துருக்கறனால அது வந்து திணை வலு. உயர்திணை வந்ததுன்றது அக்ரிணைக்குரியது, அப்போ திணை வந்து வலுவா இருக்கு. அடுத்து பால், கண்ணகி உண்டான், இது வந்து கண்ணகின்றது பெண்பால், உண்டான்றது ஆண்பால், அப்போ அது பால் வந்து பிழையா இருக்கு, அப்போ பால் வலு. அடுத்து இங்கே கண்ணகி உண்டால் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, வலாநிலை. அடுத்து இடம், நீ வந்தேன், நீ வந்தேன்றது வர, நான் வந்தேன் அப்படின்றத வரும். நீன்றது முன்னிலை, அப்போ முன்னிலைக்கு வந்து வந்தாய் அப்படின்றத வரணும், அப்போ அது இடவலு. காலம், நேற்று வருவான், வருவான்றது எதிர்காலத்துக்குரியது, நேற்றுன்றது இறந்த காலம், அப்போ நேற்று வந்தான் அப்படின்றதான் வரணும், அப்போ அது வந்து காலவலு. வினா அப்படின்றது ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேட்குறாங்க. அதில் 2 விரலை காட்டி தான் எது சிறியதுன்னு கேட்க முடியும். ஒரு விரலை காட்டி சிறிதா பெரிதான்னு கேட்க முடியுமா? அப்போ அது வந்து வினா வலு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்குள் கண்ணாடி பைக்குள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விடையளிக்கிறது வந்து விடை வலு. கண்ணன் அப்படின்றது வந்து உயர்திணை, அப்போ கண்ணாடி பைக்குள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து அக்ரிணைக்குரியது, அப்போ அது வந்து தவறு. அப்போ கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்றது தான் விடையளிக்கணும். மரபு, தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னன் தோட்டம் என்று கூறுதல், அப்போ தென்னம் தோட்டம் வராது, தென்னன் தோப்பு தான் வரணும். ஏன்னா தோட்டம் தோப்பம் அப்படின்னா என்னன்னா நிலையா இருக்கக்கூடியதா தோப்புன்னு சொல்லுவாங்க. மாமரம், தென்னை மரம், இதெல்லாமே நிலையா இருக்கக்கூடிய மரங்கள், அதெல்லாம் வந்து தோப்புன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி மாற்றக்கூடியது வாழை இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்களேன், காய்கறி, இதெல்லாம் தோட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னம் தோட்டம் அப்படி சொல்றது தவறு, அது தோப்புன்னு தான் சொல்லணும், அப்போ அது மரபு வலு. அப்போ திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபுவலு, இதுதான் வந்து எடுத்துக்காட்டுகள் ரொம்ப முக்கியம், அப்படியே கூட கேட்கலாம். அடுத்ததா வலுவமைதி. இலக்கண முறைப்படி பிழை உடையது எனினும் கூட இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுறதுதான் வலுவமைதி. அதாவது பயன்படுத்தலாம், அது பிழையா இருந்தாலும் கூட அது பிழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடும். அது வந்து திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, இட வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லிட்டு பல வகையா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திணை வலுவமைதி அப்படின்னு என்னன்னா, என் அம்மை வந்தாள் அப்படின்னு மாட்டை பார்த்து சொல்றது திணை வலுவமைதி. ஏன்னா மாடு அப்படின்றது வந்து ஒரு அக்ரிணை, வந்தாள் அப்படின்றது வந்து நம்ம வந்து உயர்திணைக்கு பயன்படுத்துறது. அப்போ மாடை வந்து இந்த இடத்துல உயர்திணையா சொல்லியிருக்காங்க, அப்போ உவப்பின் காரணமாக அக்ரிணை வந்து உயர்திணையா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, அப்ப இது திணை வலுவமைதி. அடுத்து பால் வலுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று மகளை பார்த்து தாய் அழைக்கிறது பால் வலுவமைதி. ஏன்னா வாடா ராசா கண்ணா அப்படின்றதுலாம் வந்து ஆண்பாலுக்குள்ளே உரியது, ஆனா இங்க மகளை பார்த்து அழைக்கிறாங்க, அப்போ வந்து பெண்பாலை பயன்படுத்துறதுனால ஆனாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது, அப்போ வந்து இது பால் வலுவமைதி. அடுத்ததா இட வலுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான், பொய் கூற மாட்டான் அப்படின்ற வந்து தன்மை, அதாவது தன்மை நான் அப்படின்றத படற்கையா இவன் இவள், அதாவது 3வது மனிதர்களை பத்தி பேசுறதுதான் படற்கை. அப்போ படற்கையா கூறும்போது அது வந்து இட வலுவமைதி. அடுத்து கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், இந்த தொடர்ல நாளைனா வருவார் அப்படின்றதான் பயன்படுத்தணும், வருகிறார் அப்படின்னா அது நிகழ்காலத்துக்குரியது, ஆனாலும் இது வந்து வருவார் அப்படின்றத பயன்படுத்தாம வருகிறார் அப்படின்றத வந்து எதிர்காலத்துக்கு பயன்படுத்தினாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது, அப்போ அது வந்து கால வலுவமைதி. இது வந்து பிழையாக கருதுறது கிடையாது, அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால வலுவமைதியா இதை ஏற்றுக்கொள்றோம். அடுத்து மரபு வலுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும், குயில் கத்துமா, குயில் கூவும், அப்போ இது கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படணும், அப்போ குயில் கூவும் அப்படின்றத மரபு, குயில் கத்தும் அப்படின்றது மரபு வலு. இங்க கவிதையில இடம்பெற்றிருக்கிறதுனால இது மரபு வலு அமைதியா ஏற்றுக்கொள்ளப்படுது. அதான் வலு அமைதி. இப்ப வலுன்னா என்னன்னு பார்த்தோம், வளா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், வலு அமைதி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது இலக்கண முறைப்படி பிழை உள்ளது வலு, பிழை இல்லாதது வளா. பிழை இருந்தாலும் கூட இலக்கண ஆசிரியர்களால்
பிழை இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் வலுவமைதி. அடுத்ததா புக் பேக் பார்க்கலாம். உணதுரலை பார்ப்பேன் அடியேனே, இது யாரிடம் சொன்னது அப்படின்னா இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் சொன்னது. இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் சொல்லியிருக்காரு. தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடை. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு, குறிப்புகள் கண்காணிப்பு கருவி, அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிக்கிறது. இது தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. ஏன்னா செயற்கை நுண்ணறிவு இது அனைத்துமே செய்யும். அப்போ சரியான தலைப்பு. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதை குறிக்குது அப்படின்னா விசும்புனா வானம், இசை அப்படின்றது அந்த பரிபாடல் பாடல்ல பேரொளி அதுக்கு தான் இசை அப்படின்றத பயன்படுத்தியிருப்பாங்க. அப்ப இசையும்னா பேரொளி. அடுத்து குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுறாரு. வித்துவ கோட்ட அம்மா அப்படின்றது ஆண் தெய்வம், பெருமாள் உய்யவந்த பெருமான் ஆண் தெய்வம். ஆனா வித்துவ கோட்ட அம்மா அப்படின்னு பாடுறாரு. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமேதி. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனைன்றது அக்ரிணை, ஆனா இங்க உயர்தனையா பயன்படுத்துறோம். அப்போ முதலாவதா இருக்கக்கூடியது வித்துவ கோட்டம்மா அப்படின்றது ஆண் பால பெண் பால சொல்றதுனால அது பால் வலுவமேதி. அடுத்து உயர்தனைய அக்ரிணிய உயர்தனையா சொல்றதுனால திணை வலுவமேதி. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் இலா. பாரத ஸ்டேட் வங்கி கொண்டு வந்த உரையாடும் மென்பொருள் பேரு இலா. அடுத்ததா டெபோரா பெர்னாந்து, இலங்கை கவிஞர், இலங்கை தமிழ் கவிஞர். அவருடைய ஒரு கவிதை கொடுத்திருப்பாங்க. யாரு? டெபோரா பெர்னாந்து. பார்க்கலாம். முகந்தெரியாத நபரிடையே இனம் புரியா உறவு முறை, நட்பென்னும் சங்கிலிக்குள் நாடெல்லாம் சங்கமிக்கும். வாடிக்கை செய்பவரின் கேளிக்கை கூத்துகளை வேடிக்கை பார்ப்பதனை வாடிக்கை என கொண்ட பலர், தேடியும் தெரியாத தேசம் கடந்த உறவுகளை இணையத்தின் தேடலினால் நிமிடத்தில் அறியும் சிலர், பகடிகளின் பகிர்ந்தளிப்பும் விருப்பத்தின் தெரிவிப்பும் கருத்துக்களின் பரிமாற்றம் தினமும் இங்கு இடம்பெறுமே. பலர் அறிந்த பாடல் வரையும் பகல் உணவின் சுவையினையும் பாட்டி தந்த பரிசனையும் பறைசாற்றும் வாய்ப்பு இதுவே. புகைப்படத்தில் தெரிந்த முகம் பார்த்ததுமோர் புன்சிரிப்பு, உரையாடல் செய்கையிலே அர்த்தமற்ற கலகலப்பு, பரீட்சைக்கு முன்தினமும் புத்தகத்தை திறவதோர் பரீட்சையின் நொடி வரைக்கும் திறந்து வைப்பது ஒன்றோ. புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் முக புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பதேனோ அப்படின்னு சொல்லிட்டு முகப்புத்தகம் பற்றி ஒரு கவிதை. இலங்கை தமிழ் கவிஞர் டெபோரா பெர்னாந்து அவங்க எழுதினது. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி தொடரமைக்க சொல்லியிருக்காங்க. இது தமிழ் தகுதி தேர்வில் அதிகமாக அந்த மாதிரி கேட்குறாங்க. இயற்கை செயற்கை இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தி ஒரு சொற்றொடரவை அமைக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம போட்டிருக்கோம். அதில் ஒரு 4-5 கேள்விகள் இந்த தலைப்பிலேயே கேட்டிருப்பாங்க. பாதை தெரியாத இயற்கை காடுகளில் பயணிக்க செயற்கை கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. 2 சொற்களையுமே ஒரே சொற்றொடரில் அமைக்கணும். அடுத்து நயம் பாராட்டுக. பாரதியார் அவங்களுடைய பாடல் கொடுத்துருக்காங்க. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே, குழாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம், உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம், பலாவின் கனிச்சுனை வண்டியில் ஒரு வண்டு பாடுவதும் வியப்போ அப்படி சொல்லிட்டு பாரதியார் அவருடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க. இது ரொம்ப முக்கியமான வரி தான். அடுத்ததா நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. கல் சிலையாகும் எனில் நெல் சோறு ஆகும். குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து எழுத்து. மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில். கடைசியா கலைசொல் பார்க்கலாம். நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீனும் தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜி மீன்முன் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். அடுத்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா என்னன்னா புற ஊதா கதிர்கள். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். இது தேர்வில் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். அடுத்து காஸ்மிக் ரேஸ். இது நிறைய தேர்வில் காஸ்மிக் ரேஸ் கேட்டிருக்காங்க. விண்வெளி கதிர் அல்லது அண்டக்கதிர்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கேட்டாலும் காஸ்மிக் ரேஸ் தான். இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்து அறிவு விரிவிசை பார்க்கலாம். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங். காலத்தின் சுருக்கமான வரலாறு அதுதான் காலம்
ஸ்டீஃபன் ஹாக்கிங். இதோட இயல் 4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கோம். இது பார்ட் 2. அடுத்ததாக இயல் 5 பார்க்கலாம். தேங்க்யூ.